ராஜி எங்க? ஏப்பா ராஜி, ராஜி. இதோ வரேன் மாமா. கூப்பிட்டீங்களா மாமா? என்னம்மா பண்ணிட்டு இருந்த? உள்ள தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, 50 பேருக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அதே கொடுக்கலாமேன்னு உன்னையும் கூப்பிட்டேன்ப்பா. முதல்ல அம்மாவுக்கு. அம்மா, இது உனக்கு. புடவை. நீ என்னக்கா புடவையவே முன்ன பின்ன பார்க்காத மாதிரி இவ்வளவு பூரி படையிற? டேய், இவன் ஒருத்தன். இது என் மவன் வாங்கி கொடுத்த புடவை இல்ல. இது எனக்கு பிடிச்ச கலர்டா. இந்த கலர்ல 2 புடவை தான்டா என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கலர்ல இருக்கு, ஆனா இந்த மாதிரி அழகா இல்லடா. இது ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஏண்டா சரவணா, நீ என்னைக்காவது புடவை வாங்கி கொடுத்துருக்கியா? டேய் பழனி, ஏண்டா இவ்வளவு வாய் பேசுறியா? அப்போல இருந்து நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? ஆமா, வாங்கி கொடுத்துருக்கான்ல. எப்படா? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. மனுஷனா நீ? 10 வருஷம் முன்னாடி நடந்த கதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க. அப்ப என் கையில என் ஆத்தா கொடுத்து வச்சிருந்த காசு கொஞ்சம் இருந்தது. அதனால உனக்கு என்னால புடவை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இப்பதான் நான் காசை கண்ணுலயே பாக்குறது இல்லையே, அப்புறம் எங்க போய்? வேணும்னா உங்க புருஷன்கிட்ட சொல்லி எனக்கு சம்பளம் கொடுக்க சொல்றீங்களா? வாரானா ஒரு புடவை டான் எடுத்து கொடுத்துட்றேன். அவரை வம்பு கிழக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதா? என்னடா 1300 போட்டிருக்கு? ஏமா கம்மியா இருக்கா? டேய் அதிகம்டா, ரொம்ப ரொம்ப அதிகம். உனக்காக தானம்மா, பரவாயில்ல, வச்சுக்க. அரசி, இது உனக்கு. ஐயோ, வாவ், சூப்பரா இருக்குன்னு. செம்ம கலரு, செம்ம டிசைன், நல்லா இருக்குல்ல? ஏய், சுடிதார் மட்டும் இல்ல, அதுக்கு மேட்சிங்கா வளையல், ஜிமிக்கி அம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா. தங்கம்மா தம்பி? தங்கம் இப்ப வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்ல, ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாங்கி தருவேன்.